வணக்கம். நற்றினையின் 379வது செய்தி சேவை ஜூன் 5, 2016 வைகாசி மாதம் 24ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. விபத்துகளை தவிர்த்து மனித உயிர்களை காப்பதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களாக அதிமுக சார்பில் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட 4 பேர் முதல்வர் ஜெயலலிதாவை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கிருஷ்ணகிரியில் வெள்ளிக்கிழமை நடந்த விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து தமிழக அமைச்சர்கள் ஆறுதல் கூறினர். திமுக பொருளாளர் ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவராக அங்கீகரித்து தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற 16ஆம் தேதி ஆளுநர் ரோசையா உரையுடன் தொடங்குகிறது. உதகையில் கோடை சீசன் முடிவடைந்த பின்னரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. இதன் காரணமாக தேர்தல் நடவடிக்கையால் கடந்த மாதம் ரத்து செய்யப்பட்ட பழங்கால கார்களின் அணிவகுப்பு மற்றும் ஊர்வலம் உதகையில் நேற்று நடைபெற்றது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவராக திருமயம் முன்னாள் எம்எல்ஏ, புதுகை மாவட்ட அதிமுக செயலர், மாநில விவசாய பிரிவு செயலருமான பி.கே. வைரமுத்து பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறியியல் கல்லூரிகளின் தரவரிசை பட்டியல் நிகழாண்டில் வெளியிடப்படாது என அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று மாணவர்களை தேர்வு செய்துவிட்டு பின்னர் பணி வாய்ப்பை திரும்ப பெற்றுக் கொண்ட நிறுவனங்களுக்கு அடுத்து வரும் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்க ஐஐடி தடை விதித்துள்ளது. இந்திய செய்திகள். யுபிஎஸ்சி, ஐஏஎஸ் தேர்வுகள் நேர்காணல் செய்யும் அதிகாரிகள் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிராக செயல்படுகின்றனர் என்று அகில பாரத தலித் மற்றும் முஸ்லிம் மகா சங்கம் என்ற அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய மகாராஷ்டிரா மாநில வருவாய் அமைச்சர் ஏக்நாத் கட்சே ராஜினாமா செய்தார். முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் மகாராஷ்டிராவிலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியில் இருந்த மூத்த தலைவர் அஜித் ஜோகி விலகியுள்ளார். கேரள சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மதுரா கலவரத்தில் உயிரிழந்த மாவட்ட போலீஸ் எஸ்பியின் குடும்பத்தினர் ரூபாய் 20 லட்சம் நிவாரண உதவியை ஏற்க மறுத்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் சென்றுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய சிவில் விருது வழங்கப்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு கல்விக்கு பிறகு தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ மாணவர்கள் சேர்ந்து படித்து முடித்தால் அவர்களின் கல்வி தகுதி 10ஆம் வகுப்புக்கு சமமானதாக இனி மதிக்கப்படும் என மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. வீரதீர செயல்களுக்கான விருதுகளை பெற்ற ராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் வகையில் அவர்கள் சொகுசு வகுப்பில் இலவசமாக பயணம் செய்வதற்கு ஏர் இந்தியா நிறுவனம் கூடுதல் சலுகை அளித்துள்ளது. முஸ்லிம் விவாகரத்து முறையில் சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆந்திரா, தெலங்கானா மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் அபித் ரசூல் கான் தெரிவித்துள்ளார். நாட்டில் 11 மாநிலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் அனல் மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படும் நீரால் 25 கோடி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று தன்னார்வ சுற்றுச்சூழல் அமைப்பான கிரீன் பீஸ் இந்தியா தெரிவித்துள்ளது. அயல்நாட்டுச் செய்திகள். தெற்கு ஆப்கானில் முக்கிய இடங்களை கைப்பற்றி தங்களுடையதாக்கிக் கொள்வதில் தாலிபான் தீவிரம் காட்டி வருகிறது. ஆப்கானிஸ்தான், கத்தார் உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். கத்தார் நாட்டின் தலைநகர் தோகாவில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் 2781 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 50 பைசா. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் கப்பல் போக்குவரத்து துறையில் மத்திய அரசு 90,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். பொது காப்பீட்டுத் துறையில் முக்கிய நிறுவனமான HDFC எர்கோ L&T ஜெனரல் இன்சூரன்ஸ் நிறுவனத்தை வாங்கியுள்ளது. இந்த இணைப்பின் மதிப்பு ரூபாய் 551 கோடி ரூபாயாகும். சர்வதேச நிறுவனமான உபேர் நிறுவனம் சவுதி அரேபியாவின் வெல்த் பண்ட் நிறுவனத்திடம் இருந்து ரூபாய் 23,500 கோடி நிதி உதவி திரட்டியுள்ளது. இந்த நிதியில் கணிசமான தொகையை இந்தியாவில் முதலீடு செய்ய திட்டமிட்டிருக்கிறது. இந்தியாவில் போட்டி நிறுவனமான ஓலாவை முந்துவதற்காக முதலீடு செய்ய இருப்பதாக தெரிகிறது. இந்துஸ்தான் யூனிலீவர் நிறுவனம் உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் வணிகத்தை தனித்தனியாக பிரிக்க திட்டமிட்டுள்ளது. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் அதன் வலைத்தளத்தில் பதிவு செய்வோருக்கு லைஃப் நிறுவனத்தின் ஸ்மார்ட் போன் உடன் 4G சேவையை வழங்க துவங்கியுள்ளது.
புதிய கண்டுபிடிப்பு மையங்கள் அதிகம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தற்போது உலகின் நம்பர் 1 வேகப்பந்து வீச்சாளரான இங்கிலாந்தின் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அதிக டெஸ்ட் விக்கெட்டுகளுக்கான தனது சாதனையை எளிதில் முறியடிப்பார் என்று கிளவுட் மெக்ரா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னாள் அதிரடி வீரரும் நடப்பு அணி தேர்வுக்குழு தலைவருமான சந்தீப் பாட்டீல் இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிற்கு விண்ணப்பித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறும் கோப்பா அமெரிக்கா கால்பந்து தொடரின் பிரிவு ஏ முதல் போட்டியில் கொலம்பியா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் அமெரிக்க அணியை வீழ்த்தி வெற்றி தொடக்கம் கண்டது. முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி தென்னாப்பிரிக்க அணியை அபாரமாக வீழ்த்தி வெற்றி தொடக்கம் கண்டுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ், ஸ்பெயினின் கார்பென் முகுருசா ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். இந்தியாவில் முதன்முறையாக பெண்களுக்கான பைக் ரேசிங் சென்னை மற்றும் கோவையில் நடைபெற உள்ளது. டிவிஎஸ் நிறுவனத்தின் ஆதரவுடன் அலிஷா அப்துல்லா ரேசிங் பயிற்சி பள்ளி இந்த போட்டியை நடத்துகிறது. குத்துச்சண்டையின் ஜாம்பவான் என போற்றப்படும் முகமது அலி காலமானார். அவருக்கு வயது 74. அமெரிக்காவின் முன்னாள் ஹெவிவெயிட் குத்துச்சண்டை வீரர் முகமது அலி உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். டார்வினில் நடைபெற்று வரும் 4 நாடுகள் மகளிர் ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் இந்திய அணி 1-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்தது. சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் சார்பில் நடத்தப்படும் ஒலிம்பிக் போட்டிக்கான உலக தகுதிச் சுற்று போட்டி வரும் 16ஆம் தேதி அஜர்பைஜானில் தொடங்குகிறது. திரைச்செய்திகள். கே.வி. ஆனந்த் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கவிருக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஜூலையில் தொடங்கவிருக்கிறது. அஸ்வினி ஐயர் இயக்கத்தில் அமலா பால், ரேவதி நடித்திருக்கும் அம்மா கணக்கு திரைப்படம் ஜூன் 17ஆம் தேதி வெளியாகியிருக்கிறது. அட்லி தயாரிக்கவிருக்கும் புதிய படத்தின் நாயகனாக நடிக்க நிவின் பாலியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.